கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். என்னோடு சேர்ந்து 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் கேட்கலாம். வாசிக்கிற பிள்ளைங்க நீங்க தயவு செய்து மைக் எடுத்துக்கங்க, 2-3 பேர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா! ஒரு சத்தமான அல்லேலூயா! அருமையானவர்களே, இந்த 3வது மாதத்தின் வாக்குத்தத்தம் நம்முடைய சபைக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாசிக்க கேட்ட 2 ராஜாக்களின் புத்தகம் 3:17. நான் திரும்ப உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒரு சத்தமோர் ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லி இதை ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா! அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்காக நான் காத்திருந்த பொழுது ஒரு நாள் வேதத்தை எடுத்து அப்படியே மெதுவா வாசித்து கொண்டு அப்படியே தியானிச்சுட்டு இருந்த பாருங்க. வாசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தை, இந்த காற்றையும் நீங்க பார்க்க மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா உங்க பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும் என்கிற இந்த வார்த்தை என் இருதயத்துல அமர்ந்து கொண்டதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாக்குத்தத்தம் என் இருதயத்தில் வந்து போனது. நான் கேட்ட, ஆண்டவரே, எந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்காக வச்சிருக்கிறீங்க, எங்க சபைக்காக வச்சிருக்கிறீங்க, எங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி நான் கேட்டேன் பாருங்க. என் இருதயத்தில் அதிகமாய் என்னை, அதாவது இதுக்கு நேராய் பரிசுத்த ஆவியானவர் நடத்தினதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆமேன். சத்தமோர் ஆமேன். கவனிங்க, நான் திரும்ப வாசிக்கிற அந்த வசனத்தை, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால நிரப்பப்படும். இதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க காத்த பார்க்க மாட்டீங்க, நீங்க மழையை பார்க்க மாட்டீங்க, ஆனா ஒரு அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. அது என்னன்னா, உங்க பள்ளத்தாக்குகள் தண்ணீரால நிரப்பப்பட போகிறது. ஹல்லேலூயா! எல்லாரும் சொல்லுங்க, பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். எங்களுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு என்னன்னா, பள்ளத்தாக்கின் தேவன். எல்லாம் சொல்லுங்க. நம்முடைய தேவன் யார்னா, அவர் மலைகளுக்கு மாத்திரமல்ல, அதாவது 1 ராஜாக்கள் 28:20 நினைக்கிறேன். அதுல நம்முடைய தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு. அது என்னன்னா, அவர் பள்ளத்தாக்குக்கும் தேவனாய் இருக்கிறார், மலைகளுக்கும் தேவனாய் இருக்கிறார் என்பதாக. ஆமென். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அருமையானவர்களே, 2 விதமான சூழ்நிலைகள் வந்து போகிறதை நம்ம பார்க்க முடியும். ஒன்று சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, உயரமான பகுதிக்கு நேராக அல்லது மலை போன்ற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரும் பாருங்க. அந்த நேரத்தில் நம்ம சொல்லுவோம், பிரதர், நாங்க ஜெபிக்கிறதெல்லாம் நடக்குது பிரதர், நாங்க யோசிக்கிறதெல்லாம் நடக்குது பிரதர், எங்க கையின் பிரயாசம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை சொல்லி, கர்த்தர் எங்க பட்சத்தில் இருக்கிறார் பிரதர், கர்த்தர் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார் பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் பாருங்க, சாட்சிகள்லாம் சொல்லுவோம் பாருங்க. இது என்ன சூழ்நிலைன்னா, ஒரு உயரமான சூழ்நிலை, அதாவது மலை போன்ற ஒரு சூழ்நிலை, நம்ம அப்படியே மேல பறக்கிற ஒரு சூழ்நிலை பாருங்க. இந்த சூழ்நிலையில நீங்க கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட கேட்டா நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் தான் பிரதர் எங்க கூட இருந்து எங்களை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமென். எங்க கையின் பிரயாசங்கள் ஆகட்டும், எங்களுக்கு பண வரவாகட்டும், எங்களுக்கு எங்க தொழில் ஆசீர்வதிக்கப்படுறதாகட்டும், எங்க வேலை ஆசீர்வதிக்கப்படுறதாகட்டும், எங்க குடும்பங்கள்ல நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதாகட்டும், எல்லாமே கர்த்தர் இருந்து நடத்துறார் பிரதர். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சாட்சி சொல்லுவீங்க. இது என்ன சூழ்நிலை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது மலை போன்ற ஒரு சூழ்நிலை, உயர்வான ஒரு சூழ்நிலை. ஆனா அதே மனிதனுடைய வாழ்க்கையில இன்னொரு சூழ்நிலை இருக்கிறது. அது என்னன்னா, பள்ளத்தாக்கு போன்ற ஒரு சூழ்நிலை. ஆமென். என்ன ஆமென் காணோம்? சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் அப்படின்றாரு பாருங்க. என்ன பிரதர் ஆச்சு அவருக்கு? நல்லா தானே இருந்தாரு. நீங்க முதல் வசனத்தை பாருங்க, சங்கீதம் 23:1.
கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுவார் அப்படின்னு சொல்லி ஊடு பேசுவார் பாருங்க. அதாவது உயர்வான சூழ்நிலையை அவர் பேசிட்டே வருவார். திடீர்னு 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அப்படின்னு வருவாருங்க. ஆமென். அதாவது அவர் வாழ்க்கையில மலை போன்ற சூழ்நிலை இருந்தது உண்மைதான். ஆனா ஏதோ ஒரு காரணங்களால அவர் வாழ்க்கையில் இந்த பள்ளத்தாக்கின் சூழ்நிலை, அதாவது தாழ்வான சூழ்நிலை, அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா பலனற்ற ஒரு சூழ்நிலை தாவீதின் வாழ்க்கையில் வருது பாருங்க. வரும்பொழுது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறது உண்மை, ஆனா பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய கோலும் தடியும் என்ன பண்ணும் தேற்று அப்படின்றாரு பாருங்க. நம்முடைய தேவன் யாருன்னா, அருமையானவர்களே, நம்ம மலை போன்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு உதவி செய்துட்டு நம்ம அப்படியே பள்ளத்தாக்கின் சூழ்நிலையில வரும் பொழுது சங்கீதம் 84 நினைக்கிறேன், 84:6 நினைக்கிறேன், அழுகையின் பள்ளத்தாக்குன்னு வருவாங்க. அதாவது சில அழுகையின் பள்ளத்தாக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது இது நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு விட்டுட்டு போகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். அவர் யாருன்னா, அவர் மலைகளுக்கும் தேவனாய் இருக்கிறார், பள்ளத்தாக்குக்கும் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கவனிங்க, இந்த ஆராதனைக்கு ஒரு வேளை நீங்க பள்ளத்தாக்கின் சூழ்நிலையில இருந்து வந்திருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கை ஒரு விதமான பள்ளத்தாக்கின் சூழ்நிலையில கடந்து போய் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீங்க எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கில் இருந்தாலும் உங்க பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. That valley shall be filled with water ன்னு இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருங்க. அவரு நம்முடைய பள்ளத்தாக்க தண்ணீரால ஃபில் பண்ணுவாராம், அதாவது நிரப்புவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதற்கு அடையாளம் அற்புதங்கள் பிரதர், எங்க சூழ்நிலை ஏதோ எந்த ஒரு அடையாளம் நடந்த மாதிரி தெரியலையே பிரதர், எந்த காற்றும் அடிக்கிற மாதிரி தெரியலையே பிரதர், எந்த மழையும் பெய்த மாதிரி தெரியலையே பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். வார்த்தை அதனால தான் தெளிவா வருது. நீங்க காத்த பார்க்க மாட்டீங்க, மழையை பார்க்க மாட்டீங்க, ஆனா ஒண்ணு நடக்க போகுது, என்னன்னா உங்க பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். ஆமேன். ஒரு சத்தம் ஒரு ஆமேன். நம்முடைய தேவன் யாருன்னா, அவர் பள்ளத்தாக்குக்கும் தேவனாய் இருக்கிறார். ஆமேன். பள்ளத்தாக்கின் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்லிடுங்க. நீங்க எப்பேற்பட்ட பள்ளத்தாக்குல இருந்தாலும் உங்க பள்ளத்தாக்க தண்ணீரா மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். இந்த மாசம் அதுதான் நடக்க போகிறது. அல்லேலூயா சொல்லிடலாமா? ஆமேன். பயம் என்கிற பள்ளத்தாக்கில் நீங்க நடக்கலாம், ஒருவேளை இல்லாமை என்கிற பள்ளத்தாக்கில் நீங்க நடந்து கொண்டிருக்கலாம். பிரதர், இது வரைக்கும் எதுவுமே நடந்த மாதிரி தெரியல, ஒரு எல்லாமே இழந்து போன சூழ்நிலையில, அதாவது இல்லாமை என்கிற பள்ளத்தாக்கு, இயலாமை என்கிற பள்ளத்தாக்கு, வியாதி என்கிற பள்ளத்தாக்கு, பிரச்சனைகள் என்கிற பள்ளத்தாக்கு, போராட்டம், ஏதோ ஒரு பள்ளத்தாக்குல நீங்க நடந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இந்த பள்ளத்தாக்குல நீங்க நடக்கிறீங்க இல்லையா, இந்த பள்ளத்தாக்குல கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா, அந்த பள்ளத்தாக்கின் சூழ்நிலையை மாற்றி, சங்கீதம் 84:6 சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்குல ஒருவன் நடந்தும் அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறது அல்லவா. நீங்க நீரூற்றா மாற்றிக்கொள்ளுகிற மாதம் இந்த மாதம். ஆமேன். சத்தமோர் ஆமேன். உங்க அழுகையின் பள்ளத்தாக்கெல்லாம் மாறுகிற மாதம், உங்க கடன்களெல்லாம், கடன் என்கிற பள்ளத்தாக்கெல்லாம் மாறுகிற மாதம். ஆமேன். போராட்டம், பிரச்சனை, சண்டை, அதாவது என்ன சொல்றதுன்னா ஆசீர்வாத குறைவு, அந்த கையின் பிரயாசம்லாம் வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கொட்டை பூச்சிகளும் சாப்பிடுகிற அந்த பள்ளத்தாக்கு, எந்த பள்ளத்தாக்கானாலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்க பள்ளத்தாக்கை இந்த மாதம் கர்த்தர் தண்ணீரால நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்புகிற மாதம். காரணம், அவர் நம்முடைய தேவன் யார்னா, பள்ளத்தாக்குக்கும் தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 41:17 சொல்லுகிறது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன்றார். ஆமென். இங்க பாருங்க, அவருடைய ஜனங்க தாகத்தால தவிக்கும் பொழுது, ஏதோ ஒரு பிரச்சனையால தவிக்கும் பொழுது
அவர் என்ன பண்ணுவாராம், அப்படியே விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டேன்றார். ஆமென். உங்களுக்கு செவி கொடுப்பேன்றார். அல்லேலூயா. சில நேரங்களில் மனுஷங்கிட்ட நம்ம எவ்வளோ நம்முடைய கூக்குரலை சொன்னாலும், நம்முடைய பிரச்சனைகளை நம்ம வந்து அழுது புரண்டு என்ன பண்ணி சொன்னாலும் அவன் செவி இல்லாது போய் என்ன பண்ணுறதுலாம் எட்டுறதே இல்லை. ஆமேன். சில மனைவிமார்கள் பார்க்குறாங்க, ஆமாம் பிரதர், கரெக்டு பிரதர், என் கணவர்கிட்ட எவ்வளோ அழுது புலம்புறோம் பிரதர், ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறார் பிரதர் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. நல்லது, கவனிங்க. நிறைய நேரங்களில் மனைவி மாறுங்க எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம அழுது புலம்பு என்னென்னவோ பண்ணி சொல்லுவோம். ஆனால் அவங்களால அது என்ன பண்ணுறதுன்னா புரிந்து கொள்ள முடியறதில்ல. சில கணவர்மார்கள் வந்து எத்தனையோ காரியங்களை மனைவிக்கிட்ட பார்த்து அவங்களால அது செய்ய முடியாது, அந்த செவிக்கு அது எட்ட மாட்டேன்னு பாருங்க. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, உங்கள் நாவு தாகத்தால் வரலும் போது நான் என்ன பண்ணுவேன்னா அதை நான் செவி கொடுத்து கேட்பேன். நீங்கள் வந்து தவிக்கிறத நான் கேட்பேன்றார் பாருங்க. கேட்டு உங்களை கைவிட மாட்டேன்றார். அல்லேலூயா. இந்த மாதம் உங்களை கைவிடாத மாதம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிற மாதம். ஆமேன், ஆமேன். சங்கீதம் 107:35 சொல்லுகிறது, அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி அப்படின்றார் பாருங்க. நம்முடைய தேவன் யார்னா, தம்பி வர்ஷிப்ல அழகா சொன்னார், அவர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் மாத்திரமல்ல, சகலவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர். ஆமேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் யார்னா பெரிய தேவன். எல்லாம் சொல்லுங்க எப்படி? ஆமாம். நான் ஏன் இந்த வசனத்தெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒவ்வொன்றுத்தையுமே சொல்லணும். சொல்லும் பொழுது தான் அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமை உங்களை தொடும். ஆமீன் சொல்லுங்க. இப்போ ஏகோவா ஈரே அப்படின்னு நம்ம சொல்கிறேன்னு வச்சுங்களேன், எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் உடனே என்ன பண்ணணும்னா ஏகோவா ஈரேன்னு சொல்லணும். நான் சொல்கிறேன்னா இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். மனசுக்குள்ளேயோ இல்லை வாய் திறந்தோ மெதுவாக நீங்கள் சொல்லணும். சொல்லும் பொழுது என்ன ஆகுனா, அந்த ஏகோவா ஈரேக்குள்ளே இருக்கிற அந்த மகிமை உங்களை தொடும். ஏகோவா சிட்கேனு, ஏகோவா மெக்காதிஸ், இப்படி நாமங்கள்லாம் இருக்குது பாருங்க. அந்த நாமத்துக்குரிய மகிமை உங்கள் வாழ்க்கையில் எப்போ வெளிப்படும்னா, நீங்கள் வாயை திறந்து அதை அறிக்கை செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் எப்படி நமக்கு வெளிப்படுறாருன்னா, அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்துல வழியையும் ஆறுகளையும் உண்டாக்குற தேவனாக அவர் வெளிப்படுகிறார். ஆமேன். உங்கள் வாழ்க்கை கூட ஏதோ வறண்டு போன சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். பிரதர், எங்கள் வாழ்க்கை அவாந்திர வெளியை போல் இருக்குது பிரதர், எங்கள் நிலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தரிசு நிலம் போல் இருக்குது பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கர்த்தர் இந்த நாளில் தரிசு நிலமாக இருக்கிற, வறண்ட நிலமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையை மாற்றி நீரூற்றாய் மாற்றுகிற மாதம் இந்த மாதம். அல்லேலூயா. சத்தமார் அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண, எல்லாரும் சொல்லுங்க, மழையையும், வாய்க்கால்கள் நிரப்பப்படும், நம் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், சொல்லுங்க சத்தமா, எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் உங்களை மகிழ்ச்சி ஆக்குகிற மாதம் இந்த மாதம். அல்லேலூயா. உங்க அதாவது நீங்க உம்மொழுது தான் அவருக்கு பிடிக்கலைங்க, நீங்க கொஞ்சம் சோர்ந்து போனீங்கன்னா அவரால் தாங்க முடியலைங்க. அதனால உங்களை சந்தோஷப்படுத்தும்படிக்கு, உங்க உதட்டுல சிரிப்பை மீண்டும் கொண்டு வரும்படிக்கு அவர் இந்த மாதம் பள்ளத்தாக்கின் தேவனாக வெளிப்படுகிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படிதான் எழுதுறார். 136வது சங்கீதம் 23 சொல்லப்படுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று. ஆமேன். நம்முடைய தேவன் யாருங்க? நம்முடைய தாழ்வில் நம்மளை நினைக்கிறவர். ஆமேன், ஆமேன். ஒரு ஐயா இப்படி சாட்சி சொன்னார் பாருங்க. என்னன்னா, அதாவது ஒரு தம்பதியினருக்கு குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது எப்படி பிறக்குதுன்னா, பிறந்துச்சு, கொஞ்சம் வளருது. வளர்ந்து ஒரு வருஷம் ஆன உடனே அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா, ரொம்ப அசிங்கமாக, அதாவது என்ன சொல்கிறதுனா அசிங்கமாக இருக்கிறதுனால அந்த பெற்றோர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து அநாத ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிட்டாங்களாம். இன்றைக்கி அவர் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரராக இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறார். அவர் சொல்கிறார், அவர் சாட்சியில்
பிரதர், எனக்கு நான் வந்து ஹாஸ்டலில் படிக்கிறதோ இல்லை ஆசிரமத்தில் இருக்கிறதோ எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு போனதோ எனக்கு ஒரு பெரிய கவலையாக இருந்ததில்லை. ஆனால் நாங்கள் அந்த ஹாஸ்டல்ல இருந்து எங்கள் அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் நடந்து போவோம் பாருங்க. போகும்போது அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் அச்சோ அனாதை பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாரு. அதுதான் பிரதர் எங்களால் தாங்க முடியாது, அதுதான் பிரதர் எங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சொன்னார் பாருங்க. அருமையானவர்களே, நிறைய நேரத்தில் தாழ்மையாக இருக்கிற நம்மளை மனுஷன் கண்டுகொள்றதில்ல, பெற்றவங்களே பிள்ளைங்களை கண்டுகொள்றதில்ல. கவனிங்க அருமையான. ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, நம்முடைய தாழ்வில் நம்மளை நினைக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறன்னு சொல்லுகிறவர் நம்முடைய நேசர். ஒரு ஆமீன் காணுமே. அல்லேலூயா. நம்முடைய நேசர் ரொம்ப நல்லவருங்க, நம்மளை மிகவும் நேசிக்கிறவர். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மளை நினைக்கிறவர். அதனால தான் இன்னைக்கு என் செய்தியின் தலைப்பையே நான் என்ன கொடுத்துட்டதா, பள்ளத்தாக்கின் தேவன்னு கொடுத்துருக்கிறேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன் சொல்லுங்க. சரி, என்னை கவனிங்க. சில காரியங்களை நான் கொஞ்சம் வேகமாக சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்றார் பாருங்க. இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நான் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வேன்னு. ஆமேன், ஆமேன். இந்த புதிய காரியத்தை கர்த்தர் செய்யும் பொழுது எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம பார்க்க முடியாது, காற்றை பார்க்க முடியாது, எந்த ஒரு அடையாளத்தையும் நம்ம பார்க்க முடியாது. இங்க பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை வருது, நீங்க பார்க்கிறது இல்ல, ஆனா பெற்றுக்கொள்ளுவீங்க. இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? நீங்க பார்க்கிறது இல்ல, ஆனா பெற்றுக்கொள்ளுகிற மாதம் இந்த மாதம். எதுவுமே மாறின மாதிரியே தெரியலையே பிரதர் நீங்க சொல்லலாம், ஆனா கர்த்தர் சொல்ற நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்கன்ற. பார்க்கா காட்டி பரவாயில்ல, பெற்றுக்கொள்வோன்னு நம்புங்க, பெற்றுக்கொள்ளுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கவனிங்க. நிறைய பேருக்கு என்ன ஒரு கஷ்டம்னா, ஏன் பிரதர் எங்களை ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்கின் வழியா நடத்தணும், ஏன் பிரதர் எங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட தாழ்வான சூழ்நிலை, ஏன் பிரதர் எங்க வாழ்க்கையில மட்டும் இப்படிப்பட்ட இல்லாமையின் சூழ்நிலை, ஏன் பிரதர் எங்களுக்கு மட்டும் இப்படி தலைகுனிந்து நடக்கிற ஒரு சூழ்நிலை அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னை கவனிங்க, என்னை கவனிங்க, இது நல்லது. ஆமேன். உங்களுக்கு வந்தா தானே பிரதர் தெரியும், எங்களுக்கெல்லாம் வந்துக்குது அப்படின்றீங்களா? இல்லை இல்லை, நான் சொல்றேன், இது நல்லது. இந்த பள்ளத்தாக்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இதை கர்த்தரே உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சில காரியங்களை பைபிளில் இருந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. நிறைய பள்ளத்தாக்கு பைபிளில் நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பள்ளத்தாக்கு இருக்குது. விசேஷமாக சித்திம் பள்ளத்தாக்கு, சாவே பள்ளத்தாக்கு, எப்ரோன் பள்ளத்தாக்கு, ஈரோத் பள்ளத்தாக்கு, சாரத் பள்ளத்தாக்கு, இப்படின்னு நிறைய பள்ளத்தாக்குகளை நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். இதில் சில பள்ளத்தாக்கை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பள்ளத்தாக்கை அனுமதித்து அதில் சில ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்னா வச்சிருக்கிறத நான் காண்பித்து கொடுக்குறேன். கொஞ்சம் வேகமாக போயிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிங்க. முதலாவது பள்ளத்தாக்கு ஈரோத் பள்ளத்தாக்கு. என் கூட சொல்லுங்க. ஈரோத் பள்ளத்தாக்குன்னா என்ன அர்த்தம்னா, கவனிங்க. அதாவது இந்த ஈரோத் பள்ளத்தாக்கில் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வந்தாங்க பாருங்க. வந்த உடனே அவங்க முதல்ல வந்த இடம் எதுனா இந்த ஈரோத் பள்ளத்தாக்கு. செங்கடலுக்கு முன்னாடி இருந்தது தான் இந்த ஈரோத் பள்ளத்தாக்கு. இங்கே வந்துட்டாங்க, வந்து பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. முன்னாடி செங்கடல், ரெண்டு பக்கம் மலைகளால் சூழப்பட்டிருக்கு. சரி, பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இந்த ஜனத்தை எப்படியாக நெருக்க வேண்டும் என்று, இந்த ஜனங்களை எப்படியாக திரும்ப அடிமைப்படுத்த வேண்டும் என்று பின்னாடி புறப்பட்டு வரானுங்க. உடனே இவங்களால பயம் தாங்க முடியல. பள்ளத்தாக்கில் வந்து மாட்டிட்டோம், நம்மளை பார்வோன் சேனை வந்து ஒரே அமுக்க போறான்டா அப்படின்னு பயப்படுறாங்க பாருங்க. அருமையான இந்த சூழ்நிலையில கர்த்தர் செங்கடலை பிளந்து அந்த ஜனங்களை வட்டாந்தரையில் நடக்கிறது போல நடத்தி கர்த்தர் சொல்றாரு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன், இன்றைக்கு நீ பார்க்கிறது எகிப்தியரை, இனி நீ பார்க்க மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன். அருமையானே, உங்க வாழ்க்கையில கூட இந்த ஈரோத் பள்ளத்தாக்கு போல சில சூழ்நிலை வரலாம். ஒருவேளை நீங்க இந்த ஈரோத் பள்ளத்தாக்குல இருக்கலாம். நான் சொல்லட்டுமா, ஈரோத் பள்ளத்தாக்கு நல்லது. ஆமேன். இங்க நீங்க பார்க்கிற எகிப்தியனை இனி நீங்க பார்க்க மாட்டீங்க. உங்களை அழிக்கும்படி கர்த்தர் இந்த பள்ளத்தாக்குக்கு கொண்டு வரல, பார்வோனையும் அவனுடைய சேனையும் அழிக்கும்படி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். இந்த ஒருவேளை நீங்களும் ஈரோத் பள்ளத்தாக்கு போன்ற சூழ்நிலையில் இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், ஒரு புதிய பாதை உங்க வாழ்க்கையில உண்டாகும்.
இதுவரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த, இதுவரைக்கும் நெருக்கின உங்க பார்வோன்களை கர்த்தர் இல்லாம போகும்படி செய்கிற ஒரு மாதம் இந்த மாதம். அல்லேலூயா, சத்தமர் அல்லேலூயா. நிச்சயமா உங்களை நெருக்கின எல்லா பிரச்சனைகளும் இந்த மாதம் மாறுங்க. காரணம், அவர் பள்ளத்தாக்குக்கும் தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த பள்ளத்தாக்குல கர்த்தர் விட்டுட்டு ஓட்டாராங்க சொல்லுங்க. நிறைய செய்தியில பார்க்குறோம், 3 பேரா வந்திருப்பானுங்க, பிரச்சனை வந்தோடனே விட்டுட்டு 2 பேர் ஓட்டிருப்பான், ஒருத்த மாட்டினுப்பான். என்னடா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க நாங்கள் 3 பேர் வந்தோங்க, பிரச்சனை விட்டு போயிட்டானுங்க அப்படின்வாங்க. பாருங்க, ஒரு பிரச்சனைன்னு வந்தால் விட்டு போயிடுவாங்க மனிதர்கள். ஆனால் கர்த்தர் எப்படின்னா, நம்ம பள்ளத்தாக்கின் சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளை கைவிடாதவர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது ஒரு பள்ளத்தாக்கை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அது என்னன்னா, எஸ்கோல் பள்ளத்தாக்கு. எங்கூட சொல்லுங்க. கோலியாத்து, இஸ்ரவேல் ஜனங்க பெலிஸ்தியர்கள் இந்த பள்ளத்தாக்குல தான் யுத்தத்துக்காக வகுத்து நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது கோலியாத் 40 நாள் வந்து என்ன பண்றானா, இஸ்ரவேல் ஜனங்கள் நிந்திக்கிறான் பாருங்க, நிந்திச்சுனே இருக்கிறான். அந்த இடத்துல தான் கர்த்தர் தாவீதை அனுப்புறார். ஜனங்களாம் ஒருவேளை ஏன் இந்த பள்ளத்தாக்க கர்த்தர் எங்களுக்கு அனுமதிச்சார், 40 நாட்கள் எங்களால் தாங்க முடியலையே, அவனுடைய நிந்தனை எங்களால் தாங்க முடியலையேன்னு சொல்லி ஒருவேளை கதர்னாங்களா என்னன்னு தெரியல. அருமையானவர்களே, கர்த்தர் அந்த பள்ளத்தாக்குக்கு தாவீதை அனுப்புறாரு பாருங்க. இப்போ தாவீது வந்து நின்ன உடனே அவன் வழக்கத்தின் போல வந்து அதே மாதிரி தூஷிக்கிறான் பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, கர்த்தருடைய பலத்தினால தாவீது புறப்பட்டு கூழாங்கல்லை எடுத்து ஒரே ஒரு கல்லை தான் அவன் பயன்படுத்துறான். ஒரே கல்லுல அவன் விழுந்து போனான். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. ஒரே கல்லு முடிஞ்சிச்சு அவன் கதை. ஆமேன். சின்ன பையங்க தாவீது ஒரு கூழாங்கல் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கு, அவனால் வில்வண்டு, அதை மன்னிக்கணும், என்னது பேர், கவன் கல். அந்த கவன் கல்லை நம்ம ஊரில் சொல்லணும்னா வில்வண்டா சொல்லுங்க. வில்வண்டில் அடித்தா எவ்வளோ தூரங்க போவோம், நம்மளால் ஒரு குருவியை கூட அடிக்க முடியல வில்வண்டில். அவன் ஒரு கோலியாத்தை எப்படி அடிச்சிருப்பான், என்ன கவனிங்க. அவனோட இருந்த கர்த்தர் செய்த காரியம் அது. ஆமேன். அவன் வந்து அந்த கவன் கல்லில் கூழாங்கலை வச்சு சுழட்டி அடித்தது உண்மைதான். அவனுடைய பலத்துக்கு ஒரு பாதி தூரம் போனது உண்மைதான். அதுக்கப்புறம் அந்த கூழாங்கலை கொண்டு போனவர் யாருன்னா கர்த்தர். ஆமேன். அந்த கூழாங்கலை கரெக்டா கோலியாத்துடைய நெற்றியில பட வைத்தவர் யாருன்னா கர்த்தர். கவனிங்க, அடிச்சா இப்படிதான் விழணுங்க. ஆனா அவன் விழுந்தது எப்படி, முன்னாடி விழுறான், முகம் குப்புற விழுறான். எப்படி தெரியுமா அது நடந்தது? கர்த்தர் அங்க இருந்து அவனை பின்னாடி இருந்து ஒரு அடி போட்டார். ஆமென். தாவீது அடிச்ச கூழாங்கல் நெத்தியிலையும் கர்த்தர் அடிச்ச அடி பின்னாடி தலையிலையும் விழுந்ததுனால, இவன் அடியை விட அவர் அடி பயங்கரமா இருந்ததுனால அப்படியே விழுந்தான் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில கோலியாத்துக்களை போல உங்க இருதயத்தை நொறுக்குகிற மனிதருடைய வார்த்தைகளை நீங்க கேட்டு இந்த பள்ளத்தாக்கு ரொம்ப கடினமா இருக்குன்னு நீங்க சொல்லி வந்திருக்கலாம். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் பள்ளத்தாக்குக்கு தேவனா இருக்கிறதுனால இந்த சூழ்நிலை மாறும். அதாவது ஒரு வசனம் இருக்கிறது ஏசாயால, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் எழும்பி குற்றப்படுத்துகிற நாவை நீ குற்றப்படுத்துவாய்னு சொல்லப்படுகிறது. உங்களை குற்றப்படுத்துகிற வாய்க்கு நேராக உங்கள் வாய் எழும்போம். நீங்கள் பயங்கரமாக பேச போகிறீங்களான்னா இல்லை, நீங்கள் பேச போகிறதில்ல, கர்த்தர் பேச போகிறார். ஆமேன். அவங்க வாயெல்லாம் ஷட் டவுன் ஆக போகுது, ஷட்டப் ஆக போகிறது. என்ன ஒரு ஆமேன் காணோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பள்ளத்தாக்கை காட்டுற, உப்பு பள்ளத்தாக்குன்னு ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது பாருங்க. இந்த உப்பு பள்ளத்தாக்களுடைய ஸ்பெஷல் என்னன்னா, பைபிளில் எங்கே படித்தாலும் இஸ்ரவேல் ஜனங்க எதிரிகளை இவ்வளோ பேரை கொன்றார்கள், ஜெயத்தை எடுத்தார்கள்னு பார்க்க முடியும். உப்பு பள்ளத்தாக்கு எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, வெற்றிக்கு அடையாளமாக இருக்குது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை பார்த்து தோண்டு போய் வந்திருக்கிறீங்களா, தோல்வியின் பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்களா, எதை எடுத்தாலும் தோல்வி பிரதர், எதை செஞ்சாலும் தோல்வி பிரதர், எந்த முயற்சி பண்ணாலும் தோல்வி பிரதர்ன்றீங்களா, உங்க தோல்விக்கு ஒரு முடிவை கட்டும்படி, உங்களை உப்பு பள்ளத்தாக்கில் ஒரு வெற்றியை கொடுக்கும்படி கர்த்தர் இந்த பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன், ஆமேன். ஒரு வெற்றியை நீங்க சுதந்திரிப்பீங்க. ஆமேன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் மன்னிக்கணும், 2வது பள்ளத்தாக்கு என்ன சொன்ன, எஸ்கோல் பள்ளத்தாக்கா? எஸ்கோல் பள்ளத்தாக்குல கோலியாத்து வரல, 7ஆம் பள்ளத்தாக்கில் தான் கோலியாத்து வரார். மன்னிச்சுங்க, நீங்கள் எந்த அளவு கவனிக்கிறீங்க பாருங்க. சூப்பரா, வெரி மயங்கி பிரசனத்தில் அப்படியே மூழ்கி கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. 2வது பள்ளத்தாக்கு வந்து எஸ்கோல் பள்ளத்தாக்குன்னு சொன்னோம் இல்லையா? எஸ்கோல் பள்ளத்தாக்கு எதுக்கு ஃபேமஸ்னா, இந்த மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை இந்த 12 கோத்திரத்துலேருந்து 12 பேர் தேர்ந்தெடுத்து கானான் தேசம் எப்படி பாருக்குது போய் பார்த்துட்டு பாப்பான்னு அனுப்பி விடுவார் பாருங்க.
அவங்க 12 பேரும் போய் இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கில் தான் திராட்சை கொலையை கொண்டு வருவாங்க. என்னங்க என்ன சொல்லுங்க? திராட்சை கொலையை கொண்டு வருவாங்க. நம்ம ஊரில் இருக்கிற திராட்சை கொலையெல்லாம் நீங்கள் நானும் சுண்டு வரலையே தூக்கிடலாம். ஆமாம் தானேங்க? நம்ம குழந்தைகிட்ட கொடுத்தா நம்ம குழந்தைய டான்ஸ் அது தூக்கி விளையாடிட்டு இருக்கோம். ஆனால் அவனுங்க எடுத்துகிட்டு வந்த திராட்சை கொலை 2 பேர் சுமந்துன்னு வந்தானுங்களாம். 2 பேர் ஒரு கொம்பில் கட்டி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க அந்த திராட்சை கொலை. ஆமே, எவ்வளோ செழுமையாக இருந்திருக்கு. அதாவது இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கு எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, ஃபியர் மாறி ஃபெய்த்துக்குள்ளே உங்களை நடத்துகிறதா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் மோசேக்கு ஜனங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், இந்த கானான் தேசத்தை கொடுப்பேன்னு. இந்த கானான் தேசம் செழிப்பின் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்ன்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் இவங்களால என்ன பண்ண முடியல, இது வரைக்கும் பார்த்தது இல்லை. இவங்க இப்போ ஒரு பெரிய பயத்தோடு இருக்கிறாங்க. கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட வந்துட்டு இப்போ இந்த தேசம் எப்படி இருக்குன்னு சொல்லி வேவு பார்க்கறதுக்காக மோசே அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்சு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த பயம்லாம் மாறி அங்கே ஒரு விசுவாசம் துவங்கினதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமேன். அதனால தான் யோசுவாவும் காலேபும் சொல்கிறாங்க, நாங்கள் போயிட்டு வந்த தேசம் செழிப்பான தேசம், கர்த்தர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறதுனால இந்த தேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுகிறார்கள். ஆமேன். அப்போ முதல்ல சொல்லிடுங்க, என்ன பள்ளத்தாக்கு? ஈரோத் பள்ளத்தாக்கில் என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ஒரு புதிய பாதை உண்டாகும், எதிரிகள் விழுந்து போவாங்க. 2வது என்ன பள்ளத்தாக்குனா எஸ்கோல் பள்ளத்தாக்கு. இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கு அந்த கனிகள், கர்த்தர் உங்களுக்காக ஆயத்து பண்ணி வச்சிருக்கிற சில ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கிற மாதம் இந்த மாதம். ஆமேன் சொல்லுங்க சத்தமா. ஆமேன். ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கிற மாதம் இந்த மாதம். உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள் அனுபவிக்கிற மாதம். பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்புவேன்னு சொன்னார் இல்லையா? அந்த ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கிற ஒரு மாதம் இந்த மாதம். 3வது உப்பு பள்ளத்தாக்குன்னு சொன்னேன். இதுனா இந்த பள்ளத்தாக்கு வெற்றியின் பள்ளத்தாக்கு. எல்லாம் சொல்லுங்க. நிறைய தோல்விகளை வந்திருக்கிற நீங்கள் வெற்றியை பார்க்குற ஒரு பள்ளத்தாக்கு இது. ஆமேன். 4வது ஏலா பள்ளத்தாக்கு. அதை தான் முன்னாடியே சொல்லிட்டேன், கோலியாத்தை ஜெயித்த ஒரு பள்ளத்தாக்கு இது. உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற எல்லா நாவுகளும் இல்லாமல் போகிற ஒரு பள்ளத்தாக்கு இது. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற ஒரு பள்ளத்தாக்கு இது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு பள்ளத்தாக்கு காண்பிக்க விரும்புகிறார். அது என்னன்னா, எசேக்கியேலை கர்த்தர் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு கூட்டு போறார். என்ன பள்ளத்தாக்குங்க? சில நேரத்தில் எசேக்கியேல் பார்க்குறாரு அந்த பள்ளத்தாக்கை பார்த்துட்டு, ஆண்டவரே மொத்தமே உலர்ந்து போயிருக்கு, இதுக்கப்புறம் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு. கர்த்தர் சொல்றாரு, இது உயிரடையுமா? எசேக்கியேல் சொல்றாரு, ஆண்டவரே அது உமக்கே தெரியும் ஆண்டவரே, இப்போ பாருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு காற்றை அனுப்புறாரு. அந்த காற்று உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்தது. ஆமேன். உலர்ந்து போய் இருக்கிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் இந்த மாதம் உயிர்ப்பிக்கிற ஒரு மாதம் இந்த மாதம். ஆமேன். சத்தம் ஒரு ஆமேன். இதுக்கப்புறம் பயன்படாது, இதுக்கப்புறம் பிரயோஜனப்பட, இதுக்கப்புறமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் இனிமே தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உயிரடைய செய்ய போகிறேன்னு. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, உங்களை இந்த பள்ளத்தாக்குக்கு கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க, உங்களுக்கு ஒரு புதிய பாதையை கட்டளையிட, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை கட்டளையிட. ஆமேன். உங்கள் சூழ்நிலையை மாற்ற, உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவதற்காக தான் கர்த்தர் இந்த பள்ளத்தாக்கின் வழியா உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். இது நல்லது. ஆமேன் சொல்லுங்க. தாவீதை பள்ளத்தாக்கு கொண்டு வந்தது சொல்லுங்க. எசேக்கியேலை தீர்க்கதரிசியை பள்ளத்தாக்கு கொண்டு போனது. ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ஈரோத் பள்ளத்தாக்கு கொண்டு வந்தது. 12 கோத்திரத்தில் இருக்கிற 12 பேரை எஸ்கோல் பள்ளத்தாக்கு கொண்டு போனது. நல்லது. உங்க வாழ்க்கையில இந்த பள்ளத்தாக்கு நல்லது, அது நீரூற்றாய் மாறும். ஆமேன். சத்தமோர் அல்லேலூயா. என்ன கவனிங்க. ஒரு 2 காரியத்தை நான் சீக்கிரமா வேகமா சொல்லி முடிக்கணும்னு விரும்புறேன். என்னன்னா, ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த மாசம் உங்க பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரம்பும். காரணம் என்னன்னா, நான் தாழ்வில் உங்களை நினைக்கிற தேவன். நான் உங்களை பள்ளத்தாக்கில் இருக்கிற உங்களை அப்படியே விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும் உங்களை மீட்டெடுத்து உங்களை நான் நடத்துகிற தேவன். உங்கள் கரத்தை பிடித்த நான் ஒரு நாளை கைவிட மாட்டேன்னு வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமேன். இன்னைக்கு சொல்லிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பள்ளத்தாக்குகள் தண்ணீரால நிரப்புகிற மாதம் இந்த மாதம். ஆமேன். உங்களுக்கு வெற்றி உண்டாகிற மாதம் இந்த மாதம். ஆமேன். நீங்கள் நினச்சதை இந்த மாதம் நீங்கள் சாதிப்பீங்க. அல்லேலூயா. ஆமேன். சரி, என்ன கவனிங்க. இந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நம்ம என்ன பண்ணணும்?
நீங்கள் அந்த அந்த 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தை வச்சுங்க. சுற்றி சுற்றி நம்ம அதை தான் தியானிக்க போகிறோம். ஆமேன். 2 காரியத்தை ரொம்ப வேகமாக நான் சொல்ல போகிறேன். முதல் காரியம், இங்கே பாருங்கள் எல்லாரும், 2 காரியத்தை சொல்லித்தர போகிறேன். முதல் காரியம், தேவையில்லாமல் பேசாதீங்க. உங்களை சொல்லுங்க பாயிண்ட், முதல் பாயிண்ட் அது. எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. சைலண்டாக இருங்க, வசனத்தை மட்டும் பேசுங்க. சொல்லுங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க, வார்த்தையை மட்டும் பேசுங்க. இதுதான் 2 பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டை கொஞ்சம் நம்ம ஆழமாக தியானிப்போம். ஏன்னா இந்த 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 பி சைலண்ட், இந்த சைலண்ட்ன்ற வார்த்தை மாத்திரம் கொஞ்சம் என்னை கவனிங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2-3 வாரமாக என்கிட்ட பேசினே இருக்கிறார் ஆண்டவர். இந்த 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 ஜனங்களை வந்து தேவையில்லாமல் பேச வேணான்னு சொல்லு, தேவையில்லாம வாயை அடக்க சொல்லுன்ற வார்த்தை நான் சொல்ல தப்பாக எடுத்துக்க போகிறேன். ஆண்டவர் என் இருதயத்தை வச்சுனே இருந்தார். இதை தான் நான் இந்த நாட்களில் நம்ம இதை தான் அதிகமாக தியானிக்க போகிறோம். 2வது, வார்த்தையை பேசுகின்றதை கொஞ்சம் சுருக்கமாக தான் தியானிக்க போகிறோம். முதல்ல நம்ம எதை தியானிக்க போகிறோன்னா, தேவையில்லாமல் நம்ம பேசக்கூடாதுன்றதை தியானிக்க போகிறோம். என் கூட எடுத்துங்க. அதே 2 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம், ஒரே நிமிஷம். எடுத்துட்டீங்களா? 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 3:9. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. என கவனிங்க, என்ன சம்பவம் நடக்குதுன்னா, இந்த 3வது அதிகாரம் முழுக்க நீங்கள் படிச்சீங்கன்னா என்ன சம்பவம் நடக்குதுன்னா, கொஞ்சம் என்ன கவனிங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம முக்கியமான விஷயத்துக்குள்ளே வரோம். அதனால் தயவுசெய்து எல்லாருடைய கவனங்களும் என் பக்கம் இருக்கட்டும். கொஞ்சம் கவனிங்க. என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் அதுக்கப்புறம் ஏதோமின் ராஜா, இந்த 3 ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது மோவாபுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாம். ஏன்னா இந்த மோவாபியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கலகம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 ராஜாக்களும் சேர்ந்து யுத்தத்திற்காக புறப்படுகிறார்கள். யுத்தத்துக்காக புறப்பட்டு 7 நாட்கள் ஆகிறது. இந்த 7 நாட்களில் அவங்களுக்கு என்ன கிடைக்கலையா? தண்ணீர் கிடைக்கலையா? எல்லாம் சொல்லுங்க. இங்கே பாருங்க, அதாவது அந்த காலங்களில் சாப்பாடு இல்லாமல் கூட ஜனங்களால் வாழ்ந்துட முடியும். ஆனால் தண்ணி இல்லாமல் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா இருக்க முடியாது. நீங்கள் உதாரணத்துக்கு சிம்சோன் இன்சிடென்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, சிம்சோனுக்கு விரோதமாக மிகப்பெரிய இந்த பெலிஸ்தியர்னு நினைக்கிறேன் அவங்க வந்துடுறாங்க பாருங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, கழுதையின் பச்சை தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை அவன் என்ன பண்ணுறான், அடிக்கிறான் பாருங்க. அடித்து நொறுக்கணுன்னே மிகப்பெரிய ஒரு டயர்டை வந்துடுது. டயர்டு வந்தோடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே இந்த சின்ன கையை வச்சு இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்தீங்க, ஆனால் இப்போ தாகத்தால் நான் சாக போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்பொழுது கர்த்தர் அங்கே ஒரு தண்ணீர் ஊற்ற திறந்து அவன் தாகத்தை தீர்க்கிறார் பாருங்க. அவன் தீர்த்த உடனே அவன் சொல்கிறான், என் உயிர் திரும்ப வந்துடுச்சுன்றான் பாருங்க. ஆமேன். அப்போ தண்ணீர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவனிங்க, தண்ணீர் ரொம்ப 7 நாள் சுற்றி திரிகிறாங்க. இவங்க மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்லை, இவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. உடனே இஸ்ரவேலின் ராஜா என்ன பண்ணுறான்னா, அந்த வசனத்தை தான் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 10வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தார் என்றான். ஆமென். என்ன சொல்றாங்க? அதுக்காக கர்த்தர் வர வச்சாரு. சொல்லுங்க. இதுதான் தேவையில்லாம பேசுறது. என்னது? இந்த ராஜாக்கள் என்ன செஞ்சாங்களோ, ஏன் அதை தான் கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். இவங்க என்ன, இந்த இஸ்ரவேலின் ராஜா என்ன பண்ணுறான்னா தேவையில்லாமல் பேசுகிறான் பாருங்க. என்ன பேசுகிறான்னா, ஒருவேளை கர்த்தரே பிளான் போட்டு, கர்த்தரே ஸ்கெட்ச் போட்டு நம்மளை போட்டாடுறதுக்காக, நம்மளை வந்து எதிரிகிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்காக ஸ்கெட்ச் போட்டு அவரே கூட்டு வந்தாரோ அப்படின்றான் பாருங்க. இப்படி தான் நம்ம பேசக்கூடாது. இதுதான் தேவையில்லாமல் பேசுறது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குற முதல் பாயிண்ட் எல்லாம் தெரியுங்களா? பி சைலண்ட். நீங்கள் சைலண்ட்டாக இருங்க. உங்கள் வாயை தேவையில்லாமல் திறக்காதீங்க. ஆமேன். இவன் தேவையில்லாமல் திறக்கிறான். அதனால் கர்த்தருடைய கோபம் வந்ததை நீங்கள் பார்க்க முடியும்.
எனக்கு கவனிங்க, நிறைய வசனத்தை நான் எடுத்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 30:15 நம்ம வாசிங்கன்னா நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமர்க்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன் அப்படின்றார். இங்க பாருங்க, நம்முடைய பலன் எதுங்க? நிறைய வாய் பேசுறதா? சொல்லுங்க சிஸ்டர் மாருங்க, சொல்லுங்க பிரதர் மாரு, சொல்லுங்க. நிறைய வாய் பேசுறதா? கூட கூட பேசுறதா? சத்தம் போட்டு பேசுறதா? இல்ல. வேதம் சொல்லுகிறது அமர்க்கையும், சொல்லுங்க, அமர்க்கையும் நம்பிக்கையுமே நம்முடைய பலன். எல்லாம் சொல்லுங்க, அமர்க்கையும் நம்பிக்கையுமே நம்ம பலன். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் பலன் எதுன்னா, சைலண்ட்டை நீங்க ஃபாலோ பண்றீங்க பார்த்தீங்களா, அமர்க்கையா இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய பலன், அதுதான் உங்க ஆசீர்வாதத்துக்கான ஊற்று. ஆமேன் ஆமேன். ஒரு பாயிண்ட்டை நான் மறந்துட்டேன், அந்த பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டை நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். என்னன்னா, அதாவது இந்த ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. நான் முதல்ல சைலண்ட்டாக இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஏன் பிரதர் சைலண்ட்டாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்ன செய்தால் நம்ம பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும்னா, இந்த 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை பாருங்கள், நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் அப்படின்றார். என்னங்க? சரி, இங்கே நடக்கிற சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எனக்கு கவனிங்க, இந்த 3 ராஜாக்களும் மோவாபியருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறாங்க. 7 நாள் சுத்தியே என்ன பண்ணலன்னா இவங்களுக்கு தண்ணீர் இல்லாம போகிறது. உடனே இஸ்ரவேலின் ராஜா சொல்றாரு, ஒருவேளை கர்த்தர் பிளான் பண்ணி கர்த்தர் திட்டம் போட்டு மோவாப் கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கிறதுக்காக கொண்டு வந்தாரோ அப்படின்ற பாருங்க. உடனே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் சொல்றாரு, ராஜாவே அப்படியெல்லாம் பேசாதீங்க, நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல, இங்க தீர்க்கதரிசிகள் யாருன்னா இருப்பாங்களா பார்க்கலான்னு சொல்லி தீர்க்கதரிசிகளை தேடுகிறார்கள். உடனே அவர்களுக்கு எலிசா கிடைக்கிறாரு. எலிசா கிட்ட கர்த்தருடைய வார்த்தை கேட்குறாங்க. எலிசா சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. எனக்கு அவன் எலிசா என்ன சொல்றாருன்னா, நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள்ன்றார். என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரம்பணும்னா நீங்களும் நானும் வாய்க்காலை வெட்டணும். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வாய்க்காலை வெட்டினீங்கன்னா தண்ணீர் வரும். சொல்லுங்க. ஃபாதர் பெர்க்மன் செய்யா இருக்கார் பாருங்க, அவர் அடிக்கடிக்கு ஒன்று சொல்லுவார். என்னன்னா, வாயை காலா மாத்துங்கன்னுவார். கால்னா இங்கிலீஷ் கால். இங்கிலீஷில் கால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூப்பிடுறது. இந்த வாயை கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை ஆராதிக்க பயன்படுத்துங்க, உங்கள் பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரம்பிடும் அப்படின்னுவார். ஆமேன். வாயை காலா மாற்றணும். வாயினால கால் பண்ணணும். யாருக்கு கால் பண்ணணும்னா கர்த்தருக்கு கால் பண்ணணும். ஆமேன் சொல்லுங்க. வாய்க்காலை வெட்டும் பொழுது பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். என் கூட சொல்லுங்க, என்ன வெட்டணும்? சத்தமா சொல்லுங்க. இந்த வாய்க்காலை எப்படி பிரதர் வெட்டுறது அப்படின்னா, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க வாய்க்கால் வெட்டுறதுக்கான சமானம். சில உதாரணத்தை சொல்லட்டுங்களா. கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு ஏசப்பா அழைக்கப்படுறார். அழைக்கப்பட்ட உடனே அங்க திராட்சரச குறைவுபடுகிறது. திராட்சரச குறைவுபட்ட உடனே மரியாள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு, அந்த வேலைக்காரங்களை கூப்பிட்டு, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கன்ற சொன்னாங்களா. உடனே வேலைக்காரங்கிட்ட ஏசப்பா சொல்றாரு, இந்த கற்சாடையில நீங்க என்ன பண்ணுங்க, தண்ணீரை அவங்க நிரப்புறாங்க, தண்ணீர் திராட்சரசமா மாறுது. அவங்க யாரெல்லாம் இயேசு சொன்னதை செய்தார்களோ அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு சபை இயேசு சொல்லுகிறதை செய்யும் பொழுது உங்க பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரம்பும். ஆமென். அல்லேலூயா. ஒரு முறை எனக்கு கவனிங்க, தீர்க்கதரிசியின் மனைவி எலிசா கிட்ட வந்து, ஐயா, என் கணவர் நிறைய கடன் வாங்கினார், உங்களுக்கு தெரியும், அவர் கர்த்தருக்கு பயந்து இருந்தவர், அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனால இறந்துட்டாரு. இப்போ கடங்காரெல்லாம் என்ன பண்ணுறான்னா வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க, பிள்ளைங்களை அடிமையாக கொடு அப்படின்னு சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எலிசா கேட்குறாரு, உங்ககிட்ட என்னமா இருக்குன்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட எண்ணெய் இருக்குது அப்படின்றாங்க. என்னங்க? சரி, நீ போய் பக்கத்துலலாம் பாத்திரங்களை வாங்கி நீ என்ன பண்ணு, அந்த எண்ணெய் அந்த பாத்திரங்களை நிரப்புனோடனே இந்த அம்மாவும் எல்லா பக்கத்துலலாம் பாத்திரங்களை வாங்கி அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா தண்ணீரால எண்ணெயால சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் டல் ஆகிட்டீங்கன்னா எனக்கும் டல் ஆகிடுது, அதனால் கொஞ்சம் பேசுங்க, முடிச்சிடறேன் நான் சீக்கிரம். சொல்லுங்க, தண்ணீர் எண்ணெயால
நிரப்புறாங்க. நிரப்பின உடனே ஒரு குறிப்பிட்ட பாத்திரம் தீர்ந்த உடனே எண்ணெய் நின்று போச்சு. நின்ன உடனே அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க தீர்க்கதரிசிக்கிட்ட, ஐயா எண்ணெய் நின்று போச்சு. சரி, எண்ணெய் எல்லா பாத்திரத்தை வந்துச்சு, நீ போய் விற்று கடனை தீர்த்து மீதமுள்ளதை உன்னுடைய பிழைப்புக்காக வச்சுக்கோன்றாங்க. எலிசா சொன்னதை இந்த அம்மா செஞ்ச உடனே ஆசீர்வாதத்தை பார்த்தாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தர் உரைக்கிறத கேட்டு நடக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ஒரு முறை மோசே இஸ்ரவேல் ஜனங்களா தண்ணி இல்லைன்னு கத்துறாங்க பாருங்க. உடனே மோசே போய் ஆண்டுகிட்ட முறையிடுறார். கர்த்தர் சொல்றாரு, நீ வா, நீ ஓரேப்புக்கு வா, அந்த கண்மலையில நான் நிற்பேன், அந்த கண்மலை நீ ஓங்கி அடிக்கும் பொழுது தண்ணீர் புறப்படும், நீங்களும் உங்க மிருக ஜீவன்களை என்ன பண்ணுவீங்க, குடிப்பீங்கன்றார். சொன்னாங்களா இல்லையாங்க? மோசே போய் அடிச்சாரா? சொல்லுங்க. அடிச்ச உடனே தண்ணீர் புறப்பட்டு அவங்களுடைய தாகமெல்லாம் தீர்ந்தது. இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தர் சொல்றதை செய்றீங்களோ அவங்க பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். அவர் என்ன பிரதர் சொல்ல விரும்புறாரு? வாய்க்காலை வெட்ட சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க. முதல் வாய்க்கால் என்ன தெரியுமா? நீங்க அமைதியா இருக்கணும், அதுதான் வாய்க்கால். என்ன சொல்லுங்க? இங்க இஸ்ரவேலின் ராஜா சொல்றான், ஒருவேளை கர்த்தர் பிளான் பண்ணி எங்களை கொண்டு வந்தாரோ, கர்த்தர் எங்களை கொல்லும்படி கொண்டு வந்தாரோ, தேவையில்லாம பேசுறா பாருங்க. அப்படி பேசுறதுனால தீர்க்கதரிசி சொல்றாரு, அவருக்கு அவர் கோபம் வருது பாருங்க. கர்த்தருடைய அந்த வெளிப்பாடே அவரால் பெற முடியல. இவனை பார்த்ததுனால கர்த்தருடைய வெளிப்பாடே பெற முடியல. கவனிங்க, யாரெல்லாம் தேவையில்லாம பேசுறீங்களோ அவங்க வாழ்க்கையில என்ன வராது தெரியுமா? கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியாது, அந்த வெளிப்பாட்டை நீங்க பார்க்க முடியாது, அந்த பிரசன்னத்தை உங்களால் உணர முடியாது. ஆகவே கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார், வாயை அடக்கணும், சைலண்டா இருக்கணும். ஆமென். அதான் ஏசாயா 30:15 வாசிக்கிறோம், அமர்க்கையும் நம்பிக்கையுமே நம்முடைய பலன். எல்லாம் சொல்லுங்க, அமர்க்கையும் நம்பிக்கையுமே. ஆமென். பிரசங்கி 3:7 சொல்லுகிறது, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, அமைதியா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டுன்னு சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு என்ன சொல்லித்தர விரும்புறாருன்னா, இது அமைதியா இருக்க வேண்டிய காலம், தேவையில்லாம நம்ம யாரை பத்தி யாரைக்கிட்டையும் பேசக்கூடாதுன்ற. ஆமென். சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. ஒருவேளை உங்க சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறது உண்மைதாங்க, உங்க பிரச்சனைக்கு உங்க தலைக்கு மேல போகிறது உண்மைதாங்க. நீங்க போய் ஏதோ ஒன்று பண்ணி பிரச்சனை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி கேஸ் கொடுத்து போலீஸை பார்த்து ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சிடலாம் நினைக்காதீங்க. நீங்க அமைதியா இருங்க. கர்த்தர் சொல்றார் செங்கடல் கிட்ட, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு. ஆமென். இந்த பள்ளத்தாக்குல நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அமைதியா இருக்கணும். நீங்க அமைதியா இருந்து அவர் உங்களுக்காக செய்கிற ரட்சிப்பை பாருங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. யோபு சொல்றாரு, நீங்கள் பேசாதிருந்தால் நலமா இருக்கும், அது உங்களுக்கு ஞானம்ன்றார். என்னங்க? பேசாதிருந்தா ஞானமா? எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பேசாதிருந்தா. யோபு எல்லாத்தையும் எழுந்த உடனே அவங்க நண்பர்களா வராங்க பாருங்க, அவனை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 7 நாள் கம்முன்னு இருக்கிறானுங்க, அமைதியாக தான் இருக்கிறானுங்க. ஒரே சந்தோஷம், ஆண்டு இருக்கும், பரவாயில்ல, சைலண்ட் ஃபாலோ பண்ணுறானுங்க அப்படின்னு. 7ஆவது நாளுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சானுங்க பாருங்க. யோபுல மொத்தம் 42 அதிகாரம் இருக்கு, 3/4 அதிகாரத்தை இவனுக்கு தான் பிடிச்சானுங்க. இவனுக்கு பேசுனது தான் அதில் எழுதி வச்சிருக்குது. ஆண்டவரே கொஞ்சம் டென்ஷன் ஆகி, டேடே நிறுத்துங்கடா, எவன்டா அவன் மூடனை போல பேசுறவன், அலப்புகிற மூடன் இவன், யாரா இவன் அப்படின்னு திட்டுறாரு பாருங்க. உடனே யோபு கிட்ட கர்த்தர் சொல்றாரு, உன் நண்பர்கள் உன்னை போல பிரதியுத்தரம் கொடுக்கல, அவனுங்க தேவையில்லாம பேசுறானுங்க, சைலண்டா இருக்கமானுங்கிற. உடனே யோபு வர்றாரு, ஆண்டவரே என் நண்பர்களை மன்னிங்க. ஜெபம் பண்ணாரா இல்லைங்களாங்க? 42வது அதிகாரத்துல என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? நண்பர்களுக்காக யோபு ஜெபம் பண்ணாரா பண்ணலையா? என்ன பண்ணானுங்க அவனுங்க? தேவையில்லாம பேசினானுங்க. அதான் பிரச்சனையாகி போச்சு, தேவனுக்கு கோபத்தை கொண்டு வந்துடுச்சு. மிரியாமோ ஆரோனோ மோசேக்கு விரோதமா பேசுறாங்க பாருங்க. இன்னைக்கு கவனிங்க, என்ன கவனிங்க. நிறைய பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை தெரியுமா? ஊழியங்களை பற்றி தப்பாக பேசுறது, ஊழியக்காரங்களை பற்றி தப்பாக பேசுறது. தயவு செய்து நம்முடைய சபைக்கு நான் சொல்லுவேன், என்னை உங்களுக்கு பிடிக்கலாம் கூட பரவாயில்ல, போய் பர்சனலாக எதனா பிரச்சனைனா நேருக்கு நேர் கூட கேட்டுருங்க. உங்களை வேணான்னு சொல்ல, நானே பர்மிஷன் தரேன். மூஞ்சிக்கு நேரம் என்ன பாஸ்டர் இப்படி பண்ணுறீங்கன்னு கூட கேட்டுருங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் பின்னாடி போய் குறை பேசாதீங்க. ஒருத்தரை பற்றி என்னை பற்றி பேச மாட்டீங்க, ஆனால் மற்றவங்களை பற்றி யாரை பற்றி யாருக்கிட்டையும் பேசாதீங்க. ஆமேன்.
சத்தமா சொல்லுங்க. குறை பேசாதீங்க. அது தேவனுடைய பார்வையில் பொல்லாததா இருக்கு. திருவள்ளுவர் என்னங்க சொல்லியிருக்கிறாரு? நீங்களே சொல்லிடுங்க பிரதர், எங்களுக்கு தெரியலன்றீங்களா? நானே சொல்றேன். யாகவராயனும் நாகாக்க காவாக்கார் சோகாப்பர். திருவள்ளுவருக்கே தெரியுது. என்ன தெரியுது தெரியுமா? தம்பி, நீ எதை அடக்குறியோ இல்லையோப்பா, உன் வாயை அடக்கு. வாய் அடக்கலைன்னா சோகாப்பர், இந்த சோதனைக்காரன் வந்து உன்னை பிரச்சனைக்குள்ள கொண்டு போயிடுவான். பிசாசு பார்த்துட்டே இருக்கிறான், எப்படா மாட்டுவேன்னு. உங்க வாய் தேவலாம் பேச்சுனா அதை வழியா மாத்தி உங்களுக்குள்ள போய் பெரிய பிரச்சனையை பண்ணிடுவான். ஆமேன். இப்படிதான் ஒரு நாள் என்னை கவனிங்க, மாமியாருக்கு மருமகளுக்கு பயங்கர சண்டை. இந்த அம்மா பயங்கரமா பேசும், மாமியார் மருமக பயங்கரமா பேசும். பேசினே இருக்கும்பொழுது இதுக்கு ஒரு முடிவே வராதா அப்படின்னு சொல்லி அவங்க புருஷன் என்ன பண்ணிட்டார்னா, நீ கொஞ்ச நாள் உங்க அம்மா வீட்டில் இருமான்னு போய் விட்டார். விட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, என் பொண்ணு ரொம்ப தான் பேசுகிறாளே, சரி அவங்க தான் பெரியவங்க, அமைதியாச்சு போகலாம் இவ அப்படின்னு சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, ஒரு பிளான் பண்ணி, மா இதுக்கப்புறம் உனக்கு உங்கள் மாமியாருக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு. உடனே இந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியா, சரிம்மா, என்ன பண்ணனா, உனக்காக ஒரு மந்திர தண்ணியை வச்சிருக்கிறேன் அப்படின்ச்சு. என்னங்க சொல்லுங்க, நீங்கள் ஏதோ மந்திரச்சி விட்ட மாதிரி அப்படியே உக்காந்துக்கிறீங்களே, கொஞ்சம் பேசுங்க. என்ன தண்ணியா? மந்திர தண்ணி தரேன், நீ எத்தனை போ. உன் மாமியார் எப்பெல்லாம் தேவையில்லாம பேசுதோ, கோவமா பேசுதோ, சண்டை போடுதோ, மந்திர தண்ணி வாயில ஊத்திக்கோ. வாயில ஊத்தின்னு இரு, அந்த அம்மா எப்போ வாயை மூடுதோ அப்ப நீ துப்பு அப்படின்னா. உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். இந்த பொண்ணுக்கு உடனே மந்திர தண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு போகுது. வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த மாமியார் சும்மா இல்லாம உப்புல புளி குறைஞ்சா சண்டை, உப்பு குறைஞ்சா சண்டை. உப்புலையா? சாம்பார்ல புளி குறைஞ்சா சண்டை, சாம்பார்ல உப்பு குறைஞ்சா சண்டை, எல்லாத்துக்கும் சண்டை. இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, இதுக்கப்புறம் எப்படி சண்டை போடுற பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி எடுத்து வாயில ஊத்திக்கிச்சு. வாயில ஊத்தினு அந்த மாமியார் பயங்கரமா சண்டை போடுது. இந்த பொண்ணுக்கும் வாய் வரைக்கும் வருது வார்த்தை, ஆனா வாய்க்குள்ள தண்ணி இருந்ததால ஒன்றும் திட்ட முடியல அந்த பொண்ணால. இந்த மாமியார் பார்த்து ஒரு நாள் திட்டுச்சு, 2 நாள் திட்டுச்சு, 3 நாள் சண்டை போடுச்சு. 4வது நாள் இந்த மருமக எதுவும் சொல்ல கண்டுக்கலன்றதுனால இந்த மாமியாரும் வாய் மூடிடுச்சு. 1 மாசம் போச்சு, 2 மாசம் போச்சு, சண்டையே இல்லைங்க. வீடு நிம்மதியாக மாறிடுச்சு, சந்தோஷமா. உடனே இந்த மே மாதம் ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டோடனே மாமியார் வீட்டுக்கு போவாங்க பாருங்க சில பெண்ணுங்கள்லாம். அந்த மாதிரி இந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷம், இந்த தண்ணி தீர்ந்து போச்சு, மந்திர தண்ணி இன்னும் கொஞ்சம் இருந்தா கொடு, இப்போல்லாம் எங்கள் மாமியாருக்கும் எனக்கு சண்டையே வரதில்லை அப்படின்ச்சா. அந்த மந்திர தண்ணி எங்கம்மா வாங்கின குடும்பம்னா, அந்த அம்மா சொல்லிச்சான், மந்திர தண்ணி இல்லை, தந்திர தண்ணி இல்லை, அது சக்கரை தண்ணி. உன் வாயை அடக்கினாவே போதும், பிரச்சனை வராதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் பாருங்க. அப்போதான் அந்த அம்மா புரிஞ்சுதான். ஆமேன். நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்ன? வாய். என்ன சொல்லுங்க? வாய். கர்த்தர் சொல்றாரு, நீ வாயை அடக்கு, இந்த வாயை கொஞ்சம் கேட்டு போடு இந்த வாய்க்கு. அதனால தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற யாகவராயனும். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்க வாய் தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் இப்போ கானானு கிட்ட போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எரிகோவை பார்க்குறாங்க. ஏற்கனவே வாய் பிரச்சனைனால்தான் உடனே போக வேண்டிய அந்த கானானுக்கு 40 வருஷம் ஆச்சா இல்லைங்களாங்க. இப்போ திரும்ப எரிகோ கிட்ட வராங்க. திரும்ப எதனா பிரச்சனை பண்ணி இவங்க திரும்ப ஒரு 40 வருஷம் ஆயிட போதுறான்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்லிட்டாருன்னா, வாயை மட்டும் திறக்காதுன்ட்டார். என்ன சொன்னாருங்க? எரிகோவை சுற்றி வா, ஒரு நாள் 7 நாள் சுற்றி வா, 6 நாள் சைலண்டாக சுற்றி வந்தாங்க. 7வது நாள் 7 முறை சுற்றி வரணும். எப்படி சுற்றி வந்தாங்க? சைலண்டாக சுற்றி வந்தாங்க. லாஸ்ட்டாக தான் என்ன பண்ணணும்னா அவங்க ஆர்ப்பரிக்கணும்னு கர்த்தர் சொன்னார். அதுவும் துதிக்கிறத தவிர வேறு எதுவும் பேசாது. ஏன்னா நம்ம ஆட்கள் பேசுறதுல வல்லவர்கள், நம்ம ஆட்கள் பேசுறதுல PhD பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் பேச விட்டாக்கா எல்லா சாபத்தையும் வாங்கிக்குவாங்க. அதனால கர்த்தர் பேசாத சுத்துன்ட்டார். இன்னைக்கு கர்த்தர் சபைக்கு சொல்றார், பேச மட்டும் பேசாது, கொஞ்சம் சைலண்டாக. புருஷன் பேசுறாரா, கொஞ்சம் சைலண்டாக. பொண்டாட்டி பேச பரவாயில்ல, சைலண்டாக. மாமியார் பேச சைலண்டாக. ஊருக்கார் என்ன பிரச்சனையா, நீ கொஞ்சம் சைலண்டாக. உன் சைலண்ட் தான் கர்த்தர் உன் வாழ்க்கையில் செயல்படுவதற்கான பதிலடி. ஆமேன். உன் பள்ளத்தாக்கு தண்ணீராக மாறுவதற்கு நீ வெட்ட வேண்டிய கால்வாய் எது தெரியுமா? உன் சைலண்ட். ஆமேன். இங்கே இஸ்ரவேலின் ராஜா தேவையில்லாமல் பேசுகிறான் பாருங்க. உடனே யோசபாத்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் பேசாதன்ற. ஆமேன். சொல்லுங்க. நீங்கள் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா இது என் இருதயத்தில் நிறைய இந்த வார்த்தையை ஆண்டவர் என்கிட்ட பேசுறதுனால இதை மட்டும் தான் நம்ம கொஞ்சம் அதிகமாக தியானிக்க போகிறோம். சைலண்ட்டை மட்டும் அதிகமாக நீங்கள் யாக்கோபு 3வது அதிகாரம் 8வது எடுத்துங்களேன். யாக்கோபு எடுத்துங்க, எல்லாரும் எடுத்துங்க.
அது எல்லாருமே சேர்ந்தே படிக்க போகிறோம். நம்ம சீக்கிரம் எடுங்க. புதிய ஏற்பாட்டில் யாக்கோபின் புத்தகத்தை எடுங்க எல்லாரும். 1வது வசனத்து 2, 3, 3வது வசனத்தை வாசிங்க. மூணு எல்லாருமே படிக்கலாங்களா? இல்லை வேணாமா, ஃபஸ்ட்லேருந்தே வாசிக்கலாம். 314 புதிய ஏற்பாட்டில் 314. சீக்கிரம் எடுங்க, டைம் ஆகிட்டே இருக்கு. எடுத்துட்டிங்களா? எடுத்துங்க, படிங்க. முதல் வசனத்தை பாருங்கள். என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாது இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு அப்படியே சொல்கிறாரு. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறுவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீர முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடாதவனமாக இருக்கிறான் அப்படின்ற. ஒரு மனுஷன் பூர்ண புருஷனாக இருக்கணும்னா அவன் என்ன பண்ணணும்னா வாயை அடக்கணுன்ற. நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறீங்க, பிரதர் என்ன பிரதர் பண்ணுறது, கோபம் அதிகமாக வர்றதுனால நாங்கள் பேசுகிறோம் பிரதர் அப்படின்றீங்களா? நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லித்தரும் பாருங்க. வாய் அடக்குங்க, கோபம் கண்ட்ரோல் ஆகிடும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் வாய் அடக்கலைன்னா பூர்ண புருஷனாக இருக்க முடியாதான். நீங்கள் 3வது வசனத்தை பாருங்கள். பாருங்கள், குதிரை நமக்கு கீழ்ப்படி அப்படியே பாருங்கள். 5 பாருங்கள், 5 பாருங்கள், வாசிங்க. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும், எல்லாரும் படிங்க, பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. 6 பாருங்க, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. கவனிங்க, அதாவது ஒரு பெரிய பஸ்ஸு, அந்த பஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம்? சின்ன ஸ்டேரிங்கால் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஒரு பெரிய கப்பல், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம்? ஒரு சின்ன அந்த சுக்கானால் கண்ட்ரோல் பண்ணுறோம். நாங்கள் அந்த மாதிரி இந்த நாவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முழு சரீரத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் பண்ணிடலான்ற. ஆமேன். இந்த அதாவது கர்த்தர் ஆயுள் சக்கரத்தை வாயில வச்சிருக்கிறாராம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்றார். ஆமேன் சொல்லுங்க. சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாம போகாதுன்னு நீதிமொழிகளை நம்ம படிக்கிறோம். அதனால் நிறைய நம்ம பேசுறதுனால கடைசியில் நம்ம வாழ்க்கையில் பாவம் தான் வருது. அதனால் நிறைய பேசாதீங்கன்ற. ஆமேன். நீங்கள் அப்படியே அந்த பாருங்க, 7 பாருங்க. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழ் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதான விஷம் நிறைந்ததுமா. வாயை பத்தி ஆண்டு எழுதுறாரு, பயங்கரமான விஷம் நிறைஞ்சதுன்ற. அப்படி சொல்லிட்டா அப்படியே பாருங்க, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில வாயில தான் யாரை துதிக்கிறோம், அதே வாயில தான் யாரை சபிக்கிறோம், மனுஷனை சபிக்கிறோம். இப்படி இருக்கல ஆகாது அப்படின்ற. அதனால நம்ம வாயை நம்ம என்ன பண்ணணுமா அடக்கணும். என்ன பண்ணோம்? இஸ்ரவேலின் ராஜாவை போல என்ன வேணாலும் நம்ம பேசிடக்கூடாது. நம்ம வாயை நம்ம கொஞ்சம் அடக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு சொல்கிறாருன்னு தெரில, உங்களுக்கு தெரியாது. இந்த வசனம் ஒரு வாரமாக என் இருதயத்தில் வந்துனே இருக்குது. எனக்கு வந்த சோதனைகள் கொஞ்சம் நெஞ்சில்ல. அப்போ தான் நம்ம ஆட்கள் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக்குறாங்க. நானும் கண்ட்ரோல் பண்ண அப்படியே எனக்கு இப்போ தான் புரியுது. முதல்ல நமக்கு டெஸ்ட் வர வைக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு புரிஞ்சுட்டேன். ஆமேன். அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய டெஸ்ட்டு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, ஏன் சொல்கிறான்னு தெரியல எனக்கு. நிறைய இருதயத்தை இது பேசிகிட்டே இருந்தார். யாரை பற்றி யாருக்கிட்டையும் தவறாக சொல்லாதீங்க. ஒருத்தர் பேச ஆரம்பித்தாலே நம்ம கிராமங்களில் நிறைய தேவையில்லாத விஷயந்தான், நிறைய தப்பான விஷயந்தான், நிறைய பொல்லாங்கான விஷயந்தான். இதை முதல்ல நிறுத்துங்கன்றார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு 6 காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. தவறாக அறிவிப்பது தவறு. என்னங்க? யார்கிட்டையும் யாரை பற்றியும் தவறாக அறிவிக்காதீங்க. யாரை பற்றி யாருக்கிட்டையும் தவறாக சொல்லாதீங்க. 2வது, முதல்ல தவறாக அறிவிக்கிறது கூடாது. 2வது, தவறாக மேற்கோள் காட்டுவது இருக்கக்கூடாது. என்னங்க? எதனா ஒரு பிரச்சனையா உடனே யாரையும் எடுத்துடக்கூடாது. அவங்க பார்த்தீங்களா
அவங்க கிட்ட இருக்கிற தவறையெல்லாம் காமிச்சு அவங்க கிட்ட இருக்கிற தவறை மேற்கோள் காட்டி யாரையும் பேசாதீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? மூணாவது, தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிலர்லாம் இருப்பாங்க, எதை சொன்னாலும் தவறாக எடுத்துப்பாங்க பாருங்க. சிலர்லாம் சர்ச்சுக்கு ஏங்க வரலைங்க அப்படின்னு கேட்டாலே தப்பாயிடும். உடனே அவங்க போய் எங்கள் பாஸ்ட் எப்படி கேட்டார் தெரியுமா, எப்படி பேசுகிறார் தெரியுமா அப்படின்னுவாங்க பாருங்க. பயமாக இருக்குது சிலர்லாம் சர்ச்சுக்கு ஏங்க வரலன்னு கேட்குறதுக்கு. ஏன்னா தவறாக எடுத்துக்கிறாங்க. அவங்க மேலே எந்த தப்பு இல்லை, தவறாக அவங்க எடுத்துக்கிறாங்க. தவறாக எடுத்துக்கூடாது எதையும், அது ஒரு தப்பான சுபாவம். ஆமீன் சொல்லுங்க. அடுத்து, தவறாக அதாவது நீங்கள் கூட்டி பேசக்கூடாது. தவறாக என்ன சொல்லக்கூடாது? இப்போ நான் உங்களை திட்டுறேன்னு வச்சுங்களேன், என்ன இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுன்னு வச்சுங்களேன், உடனே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பாஸ் என்ன பேசுகிறது தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பிட்டை போட்டு, நீங்கள் எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு, நீங்கள் அதுக்கு ஜோடித்து பூவெல்லாம் வச்சு பொட்டு வச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டு சொல்லக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆமேன், அல்லேலூயா. ஏன் இதை ஆண்டவர் சொல்லி தர்றாரு தெரியுங்களா? கிறிஸ்து எப்படி இருந்தார்னா சைலண்ட்டை ஃபாலோ பண்ணுறவராக இருந்தார். நான் ஒரே ஒரு வசனத்தை எடுத்து காட்டுறேன். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இயேசு எப்படி வாயை திறவாதிருந்தாரோ, சபையே இன்றைக்கு உன் வாயை நீ திறக்காம இரு. அதுதான் கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை. அதுதான் நீ வாய்க்காலை வெட்டுகிற காரியம். அப்படி நீ வாய்க்காலை வெட்டும் பொழுது உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் அவர் நல்லா பேசுறார் பிரதர், பேச்சு திறமை தேவன் கொடுக்கிற ஒரு வரம். ஆமான்னு சொல்லுங்க. அதை விட உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, சைலண்டாக இருக்கிறது அதை விட மிகப்பெரிய ஒரு கிருபை. ஆமேன். சிலர பேச்சு திறமை பயங்கரமாக இருக்கும் பாருங்க. அவங்க பேசுனாங்கன்னா அப்படியே வா என்ன பயங்கரமாக பேசுகிறாங்களே அப்படின்னு ஆச்சரியமாக பார்ப்போம். அறிஞர் அண்ணாலாம் பேசினா இன்ஸ்டண்ட்டாக அவர்கிட்ட தலைப்பு கொடுப்பாங்களாம். கொடுத்தாக்கா அவர் என்ன பண்ணுவார், அந்த தலைப்பை வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாராம் பாருங்க. அந்த அளவுக்கு பேச்சாற்றல் மிக்கவர் தான் யாருன்னா அறிஞர் அண்ணாலாம். ஆனால் நான் சொல்லட்டுங்களா, பேசுறது திறமையா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சைலண்டாக இருக்கிறது தான் திறமை. ஆமேன். நீங்கள் நிறைய பேசுகிறவங்களா இருக்கிறத விட நீங்கள் நிறைய காரியத்துக்கு சைலண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆமேன், ஆமேன். 2வது வாய்க்கால் என்னன்னா, இந்த இஸ்ரவேலின் ராஜா சொல்கிறான், ஒருவேளை கர்த்தர் நம்மளை கொல்றதுக்காக மோவாபியர்கிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்காக நம்மளை கொண்டு வந்துட்டாரோ அப்படின்றான். உடனே யோசபாத் சொல்கிறான், யூதாவின் ராஜாவாகி யோசபாத் சொல்கிறான், இல்லை கொஞ்சம் நிறுத்துங்க ராஜா, நம்ம தீர்க்கதரிசியை தேடுவோன்றான். நாங்கள் தீர்க்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். ஆமேன். ஃபெய்த்தை பேசணும், விசுவாசத்தை பேசணும், வசனங்களை பேசணும். உங்கள் வாயை திறந்து, எனக்கு பல வருஷமாங்க என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல வருஷமாக நான் அனுபவிக்கிறேன். பல வருஷமாக ஆண்டு எனக்கு ஒரு காரியத்தை அடிக்கடிக்கு நிறைய சொல்லி தருவார். என்னென்னா, நீ உன் வாயை திறந்தியனா வசனத்தை மட்டும் பேசுன்னு. நாங்க உன் வாயிலிருந்து தேவையில்லாதது எதனா எடுக்கிறதுக்கு யாருன்னா கிருபை பெற்றவங்க வந்தால் கூட நீ பேசாதன்னுவார். சிலர் இருப்பாங்க பாருங்கள், நம்ம சபையில் கிருபை பெற்றவங்களே இருப்பாங்க. வாயை நோண்டி வாயை எதனா கொலாரி உள்ளக்கிறதெல்லாம் எடுக்க விரும்புவாங்க. அப்படிப்பட்ட கிருபை பெற்ற ஆட்கள்லாம் இருப்பாங்க பாருங்கள், நம்ம ஊரில் கிராமத்தில் சொந்த பந்தத்துலலாம் இருப்பாங்க. அப்படி இருந்தால் கூட நீங்கள் பேசாதீங்கன்ற. நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா எதை பேசணும்னா ஃபெய்த்தை பேசுங்கன்ற. என்னங்க? வசனத்தை பேசுங்க, ஃபெய்த்தை பேசுங்க. உங்கள் பள்ளத்தாக்கில் எது இல்லையோ அது இருக்கிற மாதிரி பேசுங்க. ஏன்னா நம்முடைய கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். சொல்லுங்க. எனக்கு கவனிங்க, நீங்கள் எடுக்க வேணாம், டைம் ஆயிடுச்சு ரொம்ப, நான் முடிக்கிறேன். 2 நாளாகும் 14:11 ஒரு வசனம் இருக்கிறது. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் அப்படின்னு சொல்லும். இங்கே இந்த 2 ராஜாக்களின் புத்தகம் 3:18 வாசிங்க. 18 வாசிங்க சீக்கிரம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இங்க கவனிங்க, நீங்க வாய்க்கால மட்டும் வெட்டுங்க. எலிசா சொல்றாரு, எலிசா மூலியமா கர்த்தரி வார்த்தை வருது, இந்த பள்ளத்தாக்குல நீங்க வாய்க்கால மட்டும் வெட்டுங்க,
கர்த்தர் தண்ணீரால் அதை நிரப்புவார். ஏன்னா கர்த்தருக்கு இது அற்ப காரியம்ன்றான். சொல்லுங்க, அற்ப காரியம். எல்லாம் சொல்லுங்க. பள்ளத்தாக்க தண்ணீரால நிரப்புறது தேவனுக்கு அற்ப காரியம். இந்த வார்த்தை சொல்லுங்க, அற்ப காரியம். ஃபெய்த்த பேசுங்க, அற்ப காரியம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகளை செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். இங்க பாருங்க, இந்த 2 நாளாகமத்துல இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. அது கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஆசா ராஜா தான் இந்த வசனத்தை சொல்றாரு. ஆசா ராஜா கர்த்தரை நோக்கி சொல்றாரு, பலமுள்ளவனுக்காக பலனற்றவனுக்காக உதவி செய்கிறது என் கர்த்தருக்கு லேசான காரியம் அப்படின்னு. உடனே அவனுக்கு விரோதமாக எழும்பி நின்ற எத்தோப்பியரை கர்த்தர் முறியடிச்சாராங்க. என்னங்க கர்த்தர்? இன்னைக்கு நீங்க எதை பேசணும்னு கர்த்தர் விரும்புறாரு தெரியுமா? ஃபெய்த்தை பேசுங்க, வசனத்தை பேசுங்க. உங்க வாழ்க்கையில கர்ப்பத்துக்காக நீங்க காத்திருக்கிறீங்களா? என்கிட்ட இதை சொல்லி அமிச்சதுனால நான் சொல்றேன், கர்த்தர் இதை சொல்லி அமிச்சார் என்கிட்ட. கர்ப்பத்துக்காக காத்திருக்கிறீங்களா? நீங்க ஃபெய்த்தை பேசுங்க. எனக்கு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது, எனக்கு இல்லாததை உங்க சூழ்நிலையை பேசாதீங்க. அதனால தான் கர்த்தர் சொன்னார், சூழ்நிலையை பேசாத, தேவையில்லாத பேசாத, வசனத்தை மட்டும் பேசு, ஃபெய்த்தை பேசு. ஆமென். நீங்க என்ன சொல்லணும்? மலடியை சந்தோஷமான பிள்ளைதாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிற கர்த்தர். இதை பேசுங்க. நீங்க குறிப்பிட்ட நாட்கள்ல உங்க கர்ப்பத்தை செக் பண்ணி பாருங்க, பிள்ளைதாட்சி ஆயிருப்பாங்க. பிள்ளை பாக்கியத்துக்கு காத்துட்டு இருக்கிறீங்களா? நீங்க இந்த வசனத்தை சொல்லுங்க. மலடும் கர்ப்பம் விழுகிறதும் என் தேசத்தில் இல்லைன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, டாக்டர்ஸ், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. என்னென்னவோ சொன்னாங்க. எனக்கு மனைவிக்கு நீர் கட்டி இருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஆப்ரேஷன் என்னென்னவோ சொன்னாங்க. நான் ஒன்று தான் பண்ணேன். என்ன பண்ணேன்னா, டெய்லியும் என் மனைவியுடைய வயிற்று மேலே கை வச்சு நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தில் இந்த கர்ப்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், இதில் இருக்கிற சாபங்கள் மாட்டுன்னு சொல்லினே வந்தேன். கொஞ்சே நாள் தான் கர்ப்பமாயிட்டாவும். யார் ஃபெய்த்தை பேசுறீங்களோ அவங்க வாழ்க்கையில் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நீங்கள் மிகப்பெரிய கடனில் இருக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்க, நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க. வியாதியில் இருக்கிறீங்களா? என்னுடைய கர்த்தர் ஏகோவா ராஃபாவாக, ஏகோவா ரொபேக்காவாக இருக்கிறான்னு சொல்லுங்க. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொல்லுங்க. நீங்க சுகமாயிடுவீங்க. சொல்லுங்க. உஷாக்கு நான் என்ன பண்ணேன்னா, புதுசாக ஒரு செப்பல் வாங்கி கொடுத்தேன். சொல்லியிருக்கிறேன் நிறைய முறை. அவள் அதை போட்டா பாருங்க, ரொம்ப சந்தோஷப்படுவான்னு பார்த்தா வந்து பெணாத்திரா, காலில் ஆணி வந்துச்சியா, என்ன செருப்பு வாங்கி கொடுத்த? சரிம்மா கவலைப்படாத, ஆணி தானே வந்துச்சு, உனக்காக ஒரு ஸ்பெஷல் மருந்து வாங்கி தரேன்னு ஆணி காலுக்காகவே ஒரு ஸ்பெஷல் மருந்து வாங்கி கொடுத்தேன். அதை பார்த்து சந்தோஷப்படுவான்னு பார்த்தா அதை பார்த்து திட்டுறா. என்னடா திட்டுறா அப்படின்னு பார்த்தா ஒரு ஆணிக்கால் 7 ஆணிக்காலாக மாறிடுச்சு. ஒன்று அது வரைக்கும் நின்றுனாச்சு கொஞ்சம் சமைச்சா, இப்போ நிற்கவே முடியல, 7 ஆணி கால் ஃபுல்லாக வந்துடுச்சு. அப்போ ஆண்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், ஃபெய்த்தை பேசு, இயேசுவின் நாமத்தில் அதை கட்டளையிடுனார். உங்களுக்கு தெரியாதுங்க, மருந்தை தூக்கி விசிறச்சிட்டோம். நாங்கள் ஃபெய்த்தை பேசணும், இயேசுவின் நாமத்தில் ஒன்று கட்டளையிடுறேன், இருக்கிற இடம் இல்லாமல் போயிடணும். 1 வாரம் ஆச்சுங்க, மருந்து போடல, இதை மட்டும் தான் சொல்லி விட்டுட்டோம். எப்படி போச்சுன்னே தெரில, காலில் ஆணி போயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்கள் கிச்சனை பார்த்து சொல்லுங்க. உங்கள் கிச்சனில் எண்ணெய் குறைஞ்சிருக்கா, மாவு குறைஞ்சிருக்கா, அதை பார்த்து சொல்லுங்க. என் வீட்டில் இருக்கிற எண்ணெய் மாவு ஆசீர்வதிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் வீட்டை எப்போ பார்த்தாலும் என்ன வீடு இது, சீப்பை வச்சா சீப்பை காணும், சாப்பாடை வச்சா சாப்பாடை காணும் அப்படி சொல்லாதீங்க. நீ வருகையில் உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கு, உன் அரண்மனைக்குள்ள சுகம் இருக்குன்னு சொல்லுங்க. ஆமென். நடக்குங்க. நீங்க நானும் என்ன பேசணும்? இல்லை, முதல் அமைதியாக இருக்கணும். அப்புறம் வாயை திறக்கிறீங்கன்னா எதை தான் பேசிடணும்? ஃபெய்த்தை மட்டும் பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென். சத்தம் அல்லேலூயா. நம்ம எல்லாம் முழங்கால் படிடலாம். முழங்கால் படிட்டு கண்களை மூடி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும்